கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த கால வேளையை கர்த்தர் நம்மை ஒன்று பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து ரட்சிக்கப்பட்டோம். அதை குறித்து இந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்றது. சிம்பிளா சொல்லணும்னா, பிரசங்கம் என்பது கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறது. அதை வியாக்கியானப்படுத்தி நமக்கு புரிகிற மாதிரி கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை தம்முடைய தாசர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இதை கேட்டு தேவஜனங்களாகி நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா தேவ ஞானத்தினால், பரலோக தேவனுடைய சித்தத்தினால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் நம்மோடு பேசுகிற இந்த பிரசங்கம் இந்த உலகத்தின் பார்வையில பைத்தியமா இருக்கு. வசனத்தை கேட்பதினால் மட்டுமே தேவஜனங்களாகி நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம். இந்த வசனம் பிரசங்கிக்கப்பட்டதை நம்மை கேட்க வைத்தார். அது இந்த உலகத்திற்கு பைத்தியமா இருந்தது, ஆனால் நமக்கோ அது பைத்தியமாக தோன்றவில்லை. அது எதனால் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, இது நம்மை தேவன் வைத்த அவருடைய திட்டம். நாம் தாயின் கருவிலை உருவாகும் முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால, உலக ஞானிகள், உலகத்தில் புத்திசாலிகளாக இருக்கிறவர்கள் தங்களுடைய சுய ஞானத்தினால் அவர்களால் இதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வளவு மேன்மையான கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த உலகத்தில் உள்ள புத்திசாலிகளாலும் அறிவாளிகளாலும் ஞானம் உள்ளவர்களாலும் தங்களுடைய சுய ஞானத்தினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு பரிசுத்த வான்களை பயன்படுத்தி இந்த வசனத்தை எடுத்து அதை பிரசங்கமாய் நம்மோடு கூட பேசும் பொழுது அது நமக்கு புரியுது, அது நமக்கு உணர்த்தப்படுது. அது நம்மோடு கூட கர்த்தர் பேசுவதை நாம் அறிந்து கொள்ளும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இது எல்லாமே கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய ஞானம். இது அவருடைய பார்வையில் பிரியமா இருக்கிறது. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது அதை உணர்ந்து கொள்ள முடியாமல், கர்த்தர் தன்னோடு பேசுகிற காரியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் அதை பைத்தியமாய் பார்க்கிறார்களோ அவங்க மேல தேவ திட்டம் இல்லை. இதற்கு முந்தின வசனங்கள் அதை தெளிவாய் காண்பிக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இது எல்லாமே கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது நாம் அதை அறிந்து கொண்டது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் நம்மை முன் குறித்ததுனால நாம் அதை அறிந்து கொள்ளும்படியால் அவர் நமக்கு தயவு பாராட்டினார். நாம் நம்முடைய சுய ஞானத்தினால கர்த்தருடைய வார்த்தைகளை உணர்ந்து கொண்டிருக்க முடியாது. இதற்குட்பட்டவர்களால், இதை அறிந்தவர்களால், இதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற தேவ ஜனங்களால், கர்த்தருடைய ஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில மாறி இருக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்று நானும் நீங்களும் தேவ ஜனங்களால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒரே ஒரு காரணம் தான் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு, அவருடைய திட்டம். இதை தேவ ஜனங்களாகி நாம் அறிந்து கொண்டு என்னுடைய சுயம், என்னுடைய சுய ஞானம். நான் சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்டியன், நான் பைபிள் நல்லா வாசிப்பேன், எந்த பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு புரியும். இப்படிப்பட்ட சுய நீதிகளை, நான் நம்மை விட்டு மேன்மையான காரியங்களை நாம் முழுமையாக நம்மை விட்டு அகற்றின தேவஜனங்களால், இது எல்லாமே கர்த்தருடைய கிருபை. உலகத்தில் உள்ள ஞானிகளால் தங்களுடைய ஞானத்தால் அறிந்து கொள்ள முடியாத கர்த்தருடைய பிரசங்கத்தை, ஒன்றுக்குமே உதவாத, எந்த ஞானமும் இல்லாத உலக ஜனங்களால் கூட பைத்தியமாய் அடையாளப்படுத்தப்பட்ட என்னை உங்களையும் கர்த்தரை உளவாய் நேசித்து தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபையை உணர்ந்து நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்ம முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல,
இவ்வளவாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிற அந்த பிரசங்கத்தை நாம் அலட்சியம் பண்ணாமல் யோபு சொன்னது போல எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டும் உன்னுடைய வார்த்தையை நான் என்னுடைய இருதயத்தில் காத்துக்கொண்டேன் என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற அவருடைய வார்த்தையை பரிசுத்தவான்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை வியாக்கியானப்படுத்துகிற அந்த பிரசங்கத்தை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நாம் சொன்னபடியே ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டு நம்மோடு கர்த்தர் இருப்பதை எல்லா ஜனங்களும் கண்டு கர்த்தருக்கு பயந்து தேவஜனங்கள் ஆகிய நமக்கும் பயப்படத்தக்கதான் அவருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன் செல்லும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக லட்சியம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று